அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எந்தெந்த மாற்றங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது? அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக பல விஷயங்களில் செயல்பட்டால் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணையும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை நிச்சயமாக சுகஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. 2 இயற்கை சுபகிரக நிலைகளும் இணையக்கூடிய தருணம் என்பது பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரும். எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். தைரியஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைவது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்களில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. குருவின் வக்ரம் முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு ராசியின் அதிபதியான சுக்கிரனை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். சந்திரனையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திரனும் சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. அதே போன்று இந்த வேளையில் சனி மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நிறைவான வளர்ச்சி பல்வேறு வகையான பணிகளில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானமாகிய 6இல் இருப்பது பல்வேறு வகையான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் பணவரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நீங்கள் நினைத்தபடியே கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கேது விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைகிறது. கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய வேளையில் அங்கு அவர் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவில் சிக்கல் இல்லாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. சூரியன் முதன்மையான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். எனவே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கு யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய சுப நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பல நல்ல மாற்றங்களை கல்வி ரீதியான பணிகளில் நிறைவாக பெறலாங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த டிசம்பர் மாதத்தில் அமைந்திருக்க குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இல்லத்தில் பல்வேறு வகையில் காரிய தடைகளை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையின்றி சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையில் சந்தித்து வந்த பல குழப்பங்கள் விலகி உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க. புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். எனவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான்
பகவான் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்து வந்த மனதிற்கு சங்கடம் அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகள் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றங்கள் நிறைவாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மனதில் இருந்த திட்டங்களை சிறப்பாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை யோகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். சந்தை நிலவரம் சற்று ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் கூட உங்களது தொழில் ரீதியான வளர்ச்சியில் அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். குறிப்பாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பெரிய அளவில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் அமைகிறதுங்க. இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் அற்புதமாக கலைத்துறையில் அமையும். உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல புதிய வாய்ப்புகளை வரிசையாக உருவாக்கி கொள்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் சிறப்பாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் முன்பு இருப்பதை காட்டிலும் உத்வேகத்துடன் செயல்பட்டு பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகுகிறது. புதன் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் கர்மத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகி கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பெண்மணிகளுக்கு குறைவில்லாத அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும். ஏனென்றால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு